இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் சமூகம் என்ற கட்டமைப்பிற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் வாழும் சமூகத்தில் எத்தனையோ நபர்கள் நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். அப்படி பணியாற்றுகிற போது கருத்து வேறுபாடுகள் நம்மில் எழுவது இயல்பானது. நாம் பணிபுரியும் இடங்களில் கருத்து வேறுபாடுகள் இல்லை என்று சொன்னால் எங்கோ தவறு நடக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பணிபுரியும் இடங்களில் நாம் செய்கின்ற செயல் அனைவருக்கும் பிடித்தமானதாக இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. நாம் எப்படித்தான் நேர்மையோடு பணி செய்தாலும் நம்மை பற்றிய விமர்சனங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதனை நிச்சயம் தடுக்க முடியாது. பல விமர்சனங்கள் நேர்மறையாக இருக்கலாம், சில எதிர்மறையாகவும் இருக்கலாம். இரண்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை நாம் தான் நம்மில் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்து கொள்ள நாம் தயார் நிலையில் இல்லை என்றால் நாம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வோம். நம்மில் பெரும்பாலானோர் நாம் செய்யும் குறைகளை மற்றவர்கள் சுட்டி காட்டினால் கோபத்தை வெளிப்படுத்தும் நபர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நாம் செய்தது தவறா இல்லை சரியா என்று சிந்தித்து பார்த்து நம்மை நாம் திருத்திக் கொள்ள தயங்குகிறோம் என்பதுதான் உண்மை. நம்மிடம் ஒரு வேலையை கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். நம்மை பொறுத்தவரையில் அதனை சிறப்புடன் செய்துவிட்டோம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் நம்மிடம் வேலை கொடுத்த நபர் இன்னும் நாம் சிறப்புடன் செய்து முடித்திருக்கலாம் என்று நினைத்து நாம் செய்த வேலையில் ஏதாவது ஒரு குறை சொல்வதாக இருந்தால் உடனே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம். உண்மையில் சொல்லப்போனால் நம்மில் பலர் இமீடியட் ரியாக்ஷன் கொடுத்து அந்த வேலையை நான் செய்யவே மாட்டேன் என்று முணுமுணுத்து செயல்படுகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். இத்தகைய மனநிலை தவறு என்பதையும் இதனால் நாம் வளர்ச்சியடைய போவதில்லை என்பதையும் எப்போதுதான் நாம் உணரப்போகிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். எதற்கெடுத்தாலும் இமீடியட் ரியாக்ஷன் கொடுப்பதை தவிர்த்து நம் பக்கம் தவறுகள் இருந்தால் தயங்காது ஏற்றுக்கொள்வோம். அதுவே நமது நலமான வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். அடர்ந்த வனப்பகுதியில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தில் நிறைய பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. அதில் ஒரு கிளையில் ஒரு சிட்டுக்குருவி தனது துணையுடன் மகிழ்ச்சியாக வசித்து வந்தது. ஒரு நாள் மாலை வானம் திடீரென்று இருண்டது. பலத்த புயல் காற்று வீசத் தொடங்கியது. மரங்கள் ஆக்ரோஷமாக அசைந்தன. கிளைகள் முறிந்து விழுந்தன. சிட்டுக்குருவி தனது கூட்டில் அடைக்கலம் புகுந்தது. புயல் சற்று நேரம் நீடித்தது. பிறகு மழை கொட்ட ஆரம்பித்தது. புயல் ஓய்ந்த போது சிட்டுக்குருவி தனது கூட்டை பார்த்து திடுக்கிட்டது. அதன் அழகான கூட்டில் ஒரு பெரிய ஓட்டை விழுந்திருந்தது. உள்ளே வைத்திருந்த ஒரு முட்டையும் கீழே விழுந்து உடைந்து போயிருந்தது. துயரம் தாழாமல் சிட்டுக்குருவி கோபத்தில் துடித்தது. இந்த மரம்தான் இதற்கு காரணம். இது அசைந்ததால் தான் என் கூடு சிதைந்து போனது, என் முட்டையும் உடைந்தது என்று நினைத்தது. உடனே அது அருகில் இருந்த பெரிய மரங்கொத்தி பறவையிடம் விரைந்து சென்றது. மரங்கொத்தி பறவைக்கு மரத்தை பிளக்கும் வலிமை இருந்தது. சிட்டுக்குருவி அவசரமாக கண்ணீருடன், அண்ணா, என்னை காப்பாற்றுங்கள். இந்த ஆலமரம்தான் எனது முட்டையை அழித்து விட்டது, என் கூட்டை பாழாக்கி விட்டது. நீங்கள் அதற்கு தண்டனையாக அதன் கிளையை கொத்தி துண்டாக உடைத்து விடுங்கள் என்று கதறியது. மரங்கொத்தி பறவை சிட்டுக்குருவியின் துயரத்தை புரிந்து கொண்டது. ஆனால் அது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கவில்லை. தங்கையே, உன் கோபம் எனக்கு புரிகிறது. ஆனால் மரத்தை நான் உடைப்பதற்கு முன் நீ அதன் அருகில் சென்று அது உன்னிடம் என்ன சொல்கிறது என்று ஒரு நிமிடம் காது கொடுத்து கேள்.
அதன் பிறகு நாம் முடிவெடுப்போம் என்றது. சிட்டுக்குருவிக்கு முதலில் தயக்கம். ஆனால் தனது முட்டாள்தனமான கோபத்துடன் அது மீண்டும் ஆலமரத்தின் அருகில் சென்றது. காது கொடுத்து கேட்டபோது ஆலமரத்திலிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. ஆனால் அதற்கு பதில் மரத்தின் மிக ஆழமான உறுதியான கிளையின் அடியில் இருந்த ஒரு சிறிய பழங்கூட்டிலிருந்து ஒரு அழுகை குரல் கேட்டது. அது மரத்தின் கிழங்கு பகுதியில் வாழ்ந்து வந்த ஓர் ஆந்தையின் குரல். ஆந்தை அழுதவாறே, ஓ என் அன்பான ஆலமரமே, இன்று உன்னால் தான் நான் உயிர் பிழைத்தேன். புயல் அடித்த போது நீதான் உன் உறுதியான கிளைகளை எல்லாம் அசைத்து புயலின் வேகத்தை குறைத்தாய். பலவீனமான என் கூட்டை உன் கிளைகளால் தாங்கி பிடித்தாய். உன் கிளைகள் சிறிது உடைந்து போனாலும் கூட நீ என்னை காப்பாற்றி விட்டாய். நீ சற்றே அசைந்திருக்காவிட்டால் இந்த புயல் என்னை வேரோடு சாய்த்திருக்கும் என்று நன்றி பெருக்குடன் பேசிக் கொண்டிருந்தது. சிட்டுக்குருவிக்கு அப்போதுதான் உண்மை புரிந்தது. புயலின் வேகத்தை தாங்கவே மரம் அசைந்தது. மேலும் பல உயிர்களை காக்கவும் அது போராடியுள்ளது. அதன் அசைவு அதன் முட்டையை உடைக்கவில்லை என்பதை உணர்ந்து மரங்கொத்தி பறவையிடம் திரும்பிச் சென்று, அண்ணா மன்னிக்கவும், என் முட்டை உடைந்த கோபத்தில் நான் உண்மையை யோசிக்கவில்லை. மரத்தின் அசைவு என்னை மட்டும் பாதிக்கவில்லை, அது பல உயிர்களை காப்பாற்றியிருக்கிறது. அவசரத்தில் செயல்பட்டிருந்தால் என் கோபத்துக்காக நான் ஒரு நல்ல மரத்தை அழித்திருப்பேன் என்று கூறியது. மரங்கொத்தி பறவை சிரித்தவாறே, ஆம் சிட்டுக்குருவியே, எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனேயே கோபத்தால் தூண்டப்பட்டு செயல்படக்கூடாது. ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்து பார்த்தால் சூழ்நிலையின் உண்மையான காரணம் என்ன என்பது நமக்கு தெளிவாக புரியும். இந்த நிதானமே பல அழிவுகளிலிருந்து நம்மை காப்பாற்றும் என்று அறிவுரை சொன்னது. நாமும் எந்த ஒரு காரியத்திலும் அவசரத்துடன் செயல்படாமல் நிதானமாக செயல்படுவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் செய்த செயல்களை நிதானத்துடன் செய்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் செய்த செயல்களை நல்ல மனதோடு செய்தீர்களா? முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறி கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள். இன்று நீங்கள் உங்கள் நலனில் மட்டும் அக்கறை கொண்டு வாழ்ந்தீர்களா? நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றிலல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள முதியோரை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாயிராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம்.
இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா இன்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னை காத்தருள்வே. உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை தொழுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்தப் பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளே. அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் அக்களிக்கிறது. என் உடலும் உம் பாதுகாப்பில் இளைப்பாறும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். உம் அன்பன் நான் படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கு
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா, இன்னுடல்வும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா, என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. பதிலுரைப்பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 26 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டிலுள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக் கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நாம் அனைவரும் கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டு இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழவும் அவரின் பாதையிலே நாளும் பயணிக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில்
பாருவோம், அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். நவம்பர் 14 புனித லாரன்ஸ் ஓட்டூல். அயர்லாந்து நாட்டின் லின்ஸ்டர் அரண்மனையில் பணிபுரிந்த முர்செட்டாக் என்பவருக்கு கிபி 1125ஆம் ஆண்டு பிறந்தார் லாரன்ஸ் ஓட்டூல். லின்ஸ்டர் பகுதியின் அரசராக இருந்த டெர்மைட் மார்க் லாரன்ஸின் தந்தையிடமிருந்த உடைமைகள் அனைத்தையும் தனதாக்கிக் கொள்ள சிறுவன் லாரன்ஸ் அடிமையாக இழுத்துச் செல்லப்பட்டார். போதிய உணவின்றி கடுமையாக துன்புறுத்தப்பட்ட சிறுவன் லாரன்ஸ் 2 ஆண்டுகளுக்குப் பின்பு அடிமை நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அடிமை நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட லாரன்ஸ் கிளெந்தாலோக் மறைமாவட்ட ஆயரிடம் தஞ்சமடைய ஆயர் லாரன்ஸினை அருகிலிருந்த துறவு மடத்தில் சேர்த்தார். துறவு மடத்தில் இறைபக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கி எல்லோருக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்த லாரன்ஸ் கிபி 1154ஆம் ஆண்டு அத்துறவு மடத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். வறுமை நிலையிலுள்ள மக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை வாழ்வித்த லாரன்ஸ் ஓட்டூல் கிபி 1161ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் நாள் டப்ளின் மறைமாவட்டத்தின் பேராயராக திருப்பொழிவு பெற்றார். தொலைநோக்கு பார்வையோடும் எளிமையோடும் வாழ்ந்து ஏழை மக்களுக்கு உதவிகள் செய்த பேராயர் லாரன்ஸ் ஓட்டூல் துறவிகள் ஒழுக்க நெறியில் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கிபி 1179ஆம் ஆண்டு
ரோமையில் நடந்த 3ஆம் லாத்தரன் பொதுச்சங்கத்தில் பங்கேற்ற பேராயர் லாரன்ஸ் அயர்லாந்து நாட்டின் திருத்தந்தையின் தூதுவராக நியமனம் பெற்றார். அறியாமையில் உள்ள ஏழை மக்களே, உங்களை நினைத்தால் வருத்தமாக இருக்கின்றது என்று கூறி வறியவர்கள் வாழ்வதற்கு உதவிகள் செய்த பேராயர் லாரன்ஸ் ஓட்டூல் கிபி 1180ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் நாள் விண்ணகம் செல்ல, திருத்தந்தை 3ஆம் ஒனோரியூஸ் கிபி 1225ஆம் ஆண்டு இவரை புனிதராக உயர்த்தினார். புனித லாரன்ஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம், வறியவர்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கு தேவையான உதவிகள் செய்து அவர்களுக்கு இறைவன் அமைதியை அருளும்படியாக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் திருப்பாடல் 24 வாசித்து ஆண்டவரின் அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளின் மாபெரும் செயல்களை எண்ணி பார்ப்போம். இன்று காலை நாம் எழுந்ததிலிருந்து இதோ இந்த இரவு நேரத்திலே தூங்க போகும் வரை நாம் அநேக நன்மைகளை கடவுளிடத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். நாம் நன்றியுள்ள பிள்ளைகளாக கடவுளை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்திலே பிரிந்து கிடக்கின்ற குடும்பங்களுக்காக நாம் மன்றாடுவோமா? எங்கள் அன்பை உருவானே ஆண்டவரே, குடும்பமாக மனிதனை நீர் படைத்தீர். அவன் குடும்பமாக வாழ வேண்டும் என்று நீர் ஆசைப்பட்டீர். ஆமேசுவே, திருக்குடும்பமாக வாழ்ந்து இந்த குடும்பத்தினுடைய மேன்மையை நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு சுயநலத்தினால், பலவிதமான கௌரவ பிரச்சனைகளினால், தான் பெரியவன் தான் பெரியவள் என்ற எண்ணங்களினால் குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் பிரிந்து போய் கிடக்கின்றன. இந்த அவல நிலையை, இந்த கவலையான நிலையை நாங்கள் எண்ணி மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஐயா. குடும்பத்தின் மேன்மை நீர் என் பிள்ளைகளுக்கு உணர்த்தும்படியாய் கேட்கிறோம். இந்த குடும்பங்கள் எல்லாம் இணைந்து உமக்கு சான்று பகரக்கூடிய, உமக்கு சாட்சியம் பகரக்கூடிய, உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய நேரத்தை நாளை நீர் விரைவிலே எங்களுக்கு தாரும். பிரிந்து போயிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் இணைக்க வேண்டும். அவர்கள் மனமாறி மீண்டுமாய் ஒன்று சேர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே உருக்கத்தோடு கண்ணீரோடும் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகள் இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போ.